ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ் அண்ட் என் பேர் மேக்ஸ்வெல். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம 2018 ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் முந்தைய வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ஆண்ட்ராய்டு ஆப்பை பற்றி பேசியிருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோன், அதாவது கூகுள் பிக்சல் 3 எக்ஸலோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோனை கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆப்பிள் ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு இயர்பாட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கூகுளோட நார்மலான பேப்பர்ஸ், வாரண்டி கார்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி டேட்டா கேபிள். இந்த ஃபோனில் மட்டும் இல்லை, இப்போ இறங்குற எந்த ஃபோன்லேயுமே 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அதுக்காக யூஎஸ்பி டைப் சி டு 3.5mm ஜாக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி டு டைப் ஏ ஓடிஜி கன்வெர்ட்டர், அப்புறம் ஒரு குவிக் சார்ஜர். இப்போ ஃபோனோட டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓ வெயிட், என்ன இவ்வளோ பெரிய நாச்சா? ஒய் கூகுள் ஒய்? 2018ஓட ஃபேஷன் நாச் தான், பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய நாச் லவர்ஸ்க்கே பிடிக்குமான்னு தெரியல. நாச் பிடிக்காதவங்க கூட கூகுளோட பிக்சல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வாங்குறவங்க கூட இதை பார்த்தா கண்டிப்பாக வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா எனக்கு தெரியல. மற்றபடி டிசைன்லாம் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட் ஃபோன்கள் டியூவல் கேமரா, ட்ரிபிள் கேமரான்னு போயிட்டே இருந்தாலும் கூகுள் அவங்களோட தனிப்பட்ட ஸ்டைலான சிங்கிள் கேமராலே அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறத இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.71 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் 1440x2960 பிக்சல்ஸ். பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் 2160p. நீங்கள் நினைக்கலாம் 12 மெகாபிக்சல் தானே, இதை பெருசாக கேமரா பர்ஃபார்மன்ஸே கொடுக்க போகுதுன்னு. இதே மாதிரி தான் கூகுள் பிக்சல் 2 அண்ட் பிக்சல் 2 எக்ஸலோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்த நேரம் எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் அது அப்போ இருந்த எல்லா ஃபோன்ஸையும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு பெஸ்ட் கேமரா ஃபோனாக வந்தது. அது மாதிரி தான் இதுவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கேமரா அண்ட் 8 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 6GB RAM வித் ஸ்னாப்ட்ராகன் 845 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 845ங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஏன்னா கூகுள் பிக்சல் 2 எக்ஸல் இறங்கின நேரம் ஸ்னாப்ட்ராகன் 835 தான் அப்போ இருந்ததுலேயே பெஸ்ட் சிப்செட்டாக இருந்துச்சு. இப்போது ஸ்னாப்ட்ராகன் 845 தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சாம்சங் கேலக்ஸி நோட் 9, OnePlus 6 எல்லாத்துலேயுமே இந்த ஸ்னாப்ட்ராகன் 845 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 3430 mAh கொடுத்துருக்காங்க, 3430 mAh. இது டீசெண்டான பேட்டரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குன்னு நம்புகிறோம். அண்ட் வழக்கம் போல் 2G 3G 4G சப்போர்ட் இருக்குது.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே இன்னொன்று எதிர்பார்த்த விஷயம் ஆண்ட்ராய்ட் பியோட தான் வருது. இது கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் பியோட தான் வரும். ஏன்னா கூகுள் பிக்சல் 2 எக்ஸலுக்கே ஆண்ட்ராய்ட் பி அப்டேட் வந்துருச்சு. இது கூகுளோட டைரக்ட் ஃபோன்னால் எவ்வளோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் வந்தாலும் இதில் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் 845 அட்ரினோ 630 ஒரே சிஸ்டம் ஆன் சிப் எஸ்ஓசியில் தான் வரும். அண்ட் எஸ்டி கார்டு ஸ்லாட் இவங்க கொடுக்கல. அண்ட் 2 வேரியன்ட்ஸில் வருது, 64GB வேரியன்ட் அண்ட் 128GB வேரியன்ட். பட் ரேம் ரெண்டுலேயுமே வந்து 6GB தான் இருக்குன்னு நம்புகிறோம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக ரியர் மவுண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அண்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது 2 வேரியன்ட்ஸில் வருது, பிளாக் ஒன்று, பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக எப்போ இறங்க போகுதுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. ரூமர்ஸ் என்னென்னா அக்டோபரில் இறங்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அன்பாக்சிங் கூட ஒரு லீக்டு அன்பாக்சிங் அண்ட் லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் தான். இல்லை ஒன்றரை ஸ்பெசிஃபிகேஷன் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபைனல் ஸ்பெசிஃபிகேஷன். அண்ட் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு மொபைலில் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு பிசியில் பார்க்குறதா இருக்கட்டும், கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துடும். Thank you for watching today's video. Please like, share and subscribe.